அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே என்ற தலைப்பில் வீடியோ போடுகிறேன். கல்வி என்பது எல்லோருக்கும் முக்கியமான ஒன்று. அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு கல்வி மிக முக்கியமான ஒன்று. பெண்கள் அடிப்படையில் எதுவும் கற்காமல் தான் எல்லோரும் பிறக்கிறோம், பெண்கள் உட்பட. ஆனால் ஆண்களுக்கு கல்வியானது ஈஸியாக கிடைக்கிறது. ஆனால் பெண் கல்வியானது மறுக்கப்படுகிறது. அந்த காலத்தில் படித்த பெண்களின் எண்ணிக்கை குறைவுதான். இது நமக்கு நம் இந்தியாவில் மட்டும் ஒழுக்கங்கள் என்ற பெயரிலும் ஜாதி கட்டுப்பாடு என்ற பெயரிலும் இந்த மாதிரி பெண் கல்வி தடுக்கப்பட்டது. இதற்கு முதலில் நன்றி சொல்ல வேண்டியது பெரியாருக்கு மட்டுமே. பெரியார் ஏற்படுத்திய விழிப்புணர்வு காரணமாகவே பெண் கல்வியானது இன்றளவும் ஊக்குவிக்கப்பட்டு பெண்கள் உயர் பதவிக்கு வருகிறார்கள். ஆண்கள் பெண்களை மதித்து நடந்தால் பெண்களுடைய பதவி உயர்வு போன்ற எல்லாமும் உயரும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. எப்படி வாழ்கிறோம் என்று பார்க்கக்கூடாது, எதற்காக வாழ்கிறோம் என்று பார்க்க வேண்டும். ஆண்கள் பெண்களுக்காக உதவி செய்தால் தனக்கு தானே உதவி செய்து கொண்டதற்கு சமம். இப்போ பெண் கல்வியை ஊக்குவிக்கிறதுக்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம். எப்படி பார்த்தாலும் லைஃப்பில் எல்லாருக்குமே கல்வி, உணவு, உறைவிடம் எல்லாமே முக்கியம்தான். அதுலேயும் பெண்கள் படித்தால் அந்த வீடும் நாடும் வளப்படும், செழிப்படையும். Women has been down by her education sectors. Now Tamil Nadu government has been elected more benefits for ladies to get anything. கல்விக்கும் அவர்கள் ஊக்கமளிக்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஆணாக இருந்தாலும் நான் பெண்களால் வாழ்கிறேன். என் தாயால், என் சகோதரிகளால், என் அலுவலக சகோதரிகளால் என்று பல்வேறு பெண்கள் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய ஆசிரியர்கள் உட்பட அனைவரும் என்னை வாழ வைப்பதால் பெண்களின் அருமை எனக்கு தெரியும். என் உடல் ரீதியான குறைபாடுகள் எனக்கு விதிக்கப்பட்டது, அதை என்னால் மாற்ற முடியாது. ஆனால் நான் என் உயிர் இருக்கும் வரை பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட் செய்யவே நான் காத்திருக்கிறேன் என்று பெருமையுடன் கூறுகிறேன். என்னை இந்த லெவலுக்கு கொண்டு வந்தது எங்கள் அம்மா. அதனால் பெண் அருமை முதல் ஆளாக என் அம்மாவால் தெரிய வந்தது. அண்ட் மோரோவர் அடுத்தபடியாக என்னுடைய ஆசிரியர்கள், அவங்க பெயர்களை சொல்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. அதனால் நான் பெயர்களை தவிர்க்கிறேன். எப்படி பார்த்தாலும் பெண் கல்வி முக்கியங்கிறது மட்டும் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். அப்படி நடக்கிற பட்சத்தில் எல்லாருமே நல்லபடியாக ஒரு லைஃப்பை லீட் பண்ண முடியும். பெண்களுக்கான சலுகைகளை மறுப்பது நமக்கு நாமே குழி தோண்டுவதற்கு சமம். பெண்ணை வாழ வைத்தால் நாமும் வாழலாம், பெண் குலமும் வாழும், பெண் குலம் நம்மை வாழ்த்தும் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை. நன்றி, அனைவருக்கும் நன்றி.